இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்னையிலேருந்து ப்ரீ சாட் ப்ளஸ் போஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிற ரெண்டு விதமான வீடியோவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா மார்க்கெட் முடிஞ்ச போன பிறகு இது அப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம் சொல்கிறத விட இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்கிறதா இல்லை அனலைசிஸ் சொல்கிறதான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நம்ம அதை முடிவு பண்ணியிருந்தோம், தென் மார்க்கெட் ரியாக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இன்னும் மெயினான கான்செப்ட் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக் அவுட் எப்படி மார்க்கெட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபேக் பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கணும், பிரேக் அவுட் மேனிபுலேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும். இந்த பிஎஃப்எம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் வீடியோவாக இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணது எப்படி அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்னிலேருந்து நம்மளோட ப்ரீ சார்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் கண்டிஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வீக்லியோடைய மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஸாகவும் அதோட டிமாண்ட்ஸும் டேப் பண்ணிட்டு 50% டார்கெட் போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். டே சார்ட் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஃபஸ்ட் டைம் ஹை மட்டும்தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதோட ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது, ஹையர் ஹை அப்படிங்கிறது இன்னும் வரல. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லாஸ்ட்டு அதாவது ப்ரீவியஸ் இருந்த ஒரு நியூ ஹை இருக்குல்ல, அந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆக முடியாமல் தான் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது ஒரு வீக்லி சார்ட் புல், டே சார்ட் வந்து ஃபஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட், ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ள மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடர். இப்போ இன்ட்ராடே ட்ரேடர் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்னைப்பர் தேடி பார்த்தாலே போதுமானது. அப்போ எதுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஆட்டு மந்தை மாதிரி பின்தொடரக்கூடாது அப்படின்னு. அதனால் நிறைய பேர் இன்றைக்கி மேக்ஸ் வச்சு ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே, ஒரு ஆப்ஷன் பையராக உள்ள வரவங்க கொஞ்சம் ஒரு சின்ன டெக்னிக்கல் அனலைஸாக தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஸ்டியூஷனலோட பையிங் செல்லிங் எப்படி நடக்கும், எங்கே நடக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போது இந்த பிளாக் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீ லெவல்ஸ். இந்த கீ லெவல்ஸ் எப்படிலாம் வருது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. நான் பல டைம் சொல்லியிருக்கேன், அகைன் ஒன் மோர் டைம் நம்ம சொல்கிறேன். அதாவது இன்ட்ராடே 9:15 to 3:30 இல்லைங்களா? இதில் 5 minutes 15 minutes கேண்டில்ஸுக்கு வச்சுட்டு எங்கெல்லாம் கன்சால்டேஷன் ஜோன் இருக்கோ, தட் கன்சால்டேஷன் ஜோன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பிளாக் லைனை மார்க் பண்ணுறோம். அதில் ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். அதோட ஒரு ஆவரேஜ் பாயிண்டாக இருக்கலாம், இல்லை அதிகப்படியான கேண்டில் சீக்கோடைய பாடிக்கே இதாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 24,465 அப்படிங்கிறது அப்பர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அதிகப்படியான ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆன இடமா இருக்கலாம். அதே போல் இந்த ரேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு குரூசியல் ரேஞ்சாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு 8ஆம் தேதி, ஜூலை 8ஆம் தேதியும் தென் ஜூலை 10ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சீக்வன்ஸாக வந்து ஒரு விதமான ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணுறோம். தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டேஷன் ஜோன். ஓகேங்களா? இதுதான் இதோட ரீசன்ட் டேஸில் இருக்கக்கூடிய லெவல்ஸ். நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு ஒரு சப்ளை டிமாண்ட் மாதிரி தான் ஒரு கருதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அந்த சப்ளை டிமாண்ட் தான் நம்ம ஒரு சிங்கிள் லைனாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இன்றைக்கான மார்க்கெட் ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கிஃப்ட் நிஃப்டியோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் நெகட்டிவ்ல ஷோ பண்ணுறாங்க. என்னது 200 பாயிண்டாக பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ அது எக்ஸாக்ட்லி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரைடே மார்க்கெட்டில் 330 எங்கே முடிஞ்சிருக்கு பார்க்குறோம். அந்த 330 ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸில் அந்த 330க்கு ஒரு லைன் மார்க் பண்ணி பார்க்குறோம். கரெக்டாக 200 பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்ல தான் இருக்குது. அப்போ 200 பாயிண்ட் மார்க் நெகட்டிவ் ஓப்பன் ஆக போது என்ன ஆகும், கண்டிப்பாக அடுத்த லெவல் இல்லாமல் ப்ரீத் ஆகிட்டு கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த லெவல்ஸ் அரௌண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய லெவல் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய கன்சால்டேஷன் ஜோன் வந்து அன்டேப்டாக இல்லை, இட் மீன்ஸ் எல்லாமே டேப் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் 23,350 தான் அடுத்த ஜோன் இருக்குது. அப்போ இங்கே இது கீழே இருந்தாலும் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது வந்து நம்ம மீன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். பட் ஒரே ஒரு சின்ன சப்போர்ட் ஜோன் ஆர் டிமாண்ட் ஜோன் இருக்குன்னு சொல்லலாம். அது எங்கே அப்படின்னா இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கன்சால்டேஷன் ஜோன் தான். ஓகேங்களா? இது ஏன் ப்ரோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ மிகப்பெரிய ஃபால் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 400+ பாயிண்ட்ஸ் அப்சைட் ரேலி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 400+ பாயிண்ட்ஸ் ஒரு நிஃப்டியை வந்து மூவ் பண்ணுறாங்க அப்சைட்னா எந்த அளவுக்கு இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு பார்க்கணும் மார்க்கெட்டை. அப்புறம் அப்போ இங்கே தான் ஒரு ரேலி கொடுத்துருக்கு, அப்போ இங்கே உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆரம்ப இடம் இதுதான் ஆரம்ப இடம்.
இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பிளேசஸ். செல் ஆஃப் அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் கொடுத்து தூக்கு நடந்தால் இது இந்த பையிங் ப்ரெஷருக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் இது. இப்போ நான் சொல்கிற மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதில் இந்த ஜோன் அப்படிங்கிறது இது அரௌண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கீழே வரும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? அப்புறம் அப்போ அதெல்லாம் உடஞ்சிச்சா வச்சுன்னு அப்படிங்கிட்டா அது எல்லாமே ஸ்னேப்பர் தியரி வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஸ்னேப்பர் தியரி என்ன கான்செப்ட் நம்ம எடுக்கிறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் 24,200 நியரஸ்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 24,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், இங்கே 24,100 புட் ஆப்ஷன், இங்கே வந்து 24,300 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கோம் as per ஸ்னேப்பர் தியரி கான்செப்ட். அப்போ கண்டிப்பாக ஓப்பன் ஆகும்போது தெரியும் கால் ஆப்ஷன் கண்டிப்பாக ஸ்னேப்பர் பிலோ போயிருப்பான். அப்போ 24,200 கால் ஆப்ஷன் ஸ்னேப்பர் பிலோ போயிட்டான்னா ஓடிஎம் என்ன பண்ணிருக்கணும், புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்னவோ அதுக்கு மேலே இருக்கணும். ஏபிசி வச்சு நம்ம ட்ரேடை பற்றி யோசிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது என்ன மாதிரி மேட்ரு பார்க்கணும், இது பிரேக் டவுன் ஆகிட்டான், இது போயிருக்கு போகலை. ரெண்டாவது அப்போ ஃபர்தர் என்ன பண்ணுவோம், 24,100 கால் ஆப்ஷன் ஸ்னேப்பர் உடச்சிட்டானா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதோட க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவலுக்கு தான் இந்த ஓடி மூவ்மெண்ட் ஆகும். அவனும் உடச்சிட்டானா அடுத்து 24,000 கால் ஆப்ஷன் ஸ்னேப்பர் க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவல் தான் உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்பவுமே. ஓகேங்களா? கண்டிஷன் வைஸ் உங்களுக்கு இருக்கும்போது ஓகேவாக இருக்கும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்னேப்பர் பிலோ போகும்போது ஓடிஎம் ஏடிஎம்மோட க்ளோஸுக்கு அப்பர் சைடு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இருக்காது, அது மேனிப்புலேஷன். அப்போ எப்போ என்ன பார்க்கலாம், கால் ஆப்ஷன் வி ஷேப் ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இதுபடி தான் நம்ம ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் அனலைசஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து எல்லாமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லெவல்ஸ்லாம் ரீச் ஆகும் போது கால் ஆப்ஷனுடைய எனி ஸ்னேப்பர் லைன்ஸ் எப்படி ரீச் ஆகுது, எப்படி அதில் வந்து பிரேக் அவுட் ஆகுதா, மேனிப்புலேஷன் ஆகுதா, ஃபெயில்ட் ஆகுதா, எல்லாமே நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கணும். ஓகேங்களா? அது சொல்கிற விஷயம் புரியுதில்ல? பிரேக் அவுட்னா என்ன சொல்லியிருக்கோம், மேனிப்புலேஷனுக்கு என்ன சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது எல்லாமே நம்ம லாஸ்ட் 2 நாள் வீடியோவில் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, எல்லாருமே ப்ரீ சார்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது இப்போ பார்த்துருப்பீங்க. கரெக்டுங்களா? இந்த ப்ரீ சார்ட் அனலைசிஸில் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ரீசன் எல்லாருமே நினைக்கலாம், இந்த இடத்துல ஒரு ஜோன் கொடுத்துருந்தீங்களா 24,040, அந்த லெவல்ஸ் இந்த ஒரு டேவோட கன்சால்டேஷன் ஜோன். அதில் மோர் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் அதோட பாடி க்ளோஸ் வச்ச ஏரியா அப்படின்னா நீங்கள் மீன் பண்ணலாம். அது மட்டும் இங்கே கிடையாதுங்க, இதுக்கு பின்னாடி ஹைலி லேர்னிங் கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஒரு மீனிங்ஃபுல்லான லெவல்ஸும் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இது வந்து முன்னக்கூடிய இந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இன்கேஸ் ஆஃப்டர் 15 மினிட்ஸ் இது கீழே ஸ்ட்ராங்கான ஒரு பீரி சென்டிமெண்ட் கொடுத்துருந்துச்சுன்னா டெஃபினெட்லி மார்க்கெட் இந்த இடத்துக்கு போயிருக்கும். ஆனால் அது நடக்கலை. நம்ம கூட லாஸ்ட் செகண்டில் ஒரு இது சொல்லியிருப்போம், அது நிறையா பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ அவங்களுக்காக நான் இந்த ஒரு ப்ரீ சார்ட் வீடியோ நான் காட்டுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் ப்ரீ சார்ட் வீடியோவில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வி ஷேப் ரிவர்சல் நடக்கிறதுக்கான வாய்ப்பை பற்றி யோசிங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சார்ட் எடுத்து பார்த்தாலும் கால் ஆப்ஷன் பிரீமியம் ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சாலிடாக ஒன் சைட் டைரக்ஷன் கொடுத்து போயிருக்கும். இது ப்ரிடிக்ஷனா இல்லை அனலைசிஸா? ஜஸ்ட் கமெண்ட் யுவர் ஓன் மெத்தட். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இது எப்படி அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது, மார்க்கெட்டில் 24,200 தான் ப்ரீவியஸோட க்ளோஸு. இதுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆல்சோ 200 தான். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,200 கால் ஆப்ஷன், 24,200 புட் ஆப்ஷன் எடுத்து வைக்கிறோம். கரெக்டுங்களா? இந்த இருக்குங்க லெவல்ஸ் எல்லாமே. இப்போ நம்மளோட லாஜிக் என்னங்க சொல்கிறோம், ஒரு ஸ்னேப்பர் லெவல்ஸ் லோயர் சைடு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா மார்னிங் ஆப்பரண்ட் ஓடிஎம் அப்படிங்கிறது இந்த ஏடிஎம்மோட க்ளோஸுக்கு மேலே போயிருக்கணும் சொல்கிறோம். எஸ், க்ளோஸுக்கு மேலே தான் இருக்குது. அப்போ மேலே தானே போகணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், அட்வான்ஸ் ஸ்னேப்பர் உள்ள இன்னொரு விஷயத்தை கொண்டு வரோம். ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதோட ஸ்னேப்பர் பாயிண்ட்டுக்கு கீழே பிரேக் டவுன் ஆகும்போது ஐடிஎம் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஸோ செல்லர்ஸோட லாஜிக் படி நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா, ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆர் ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவல் தான் ஆப்போனண்ட்டுக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், கால் ஆப்ஷன் அவனுடைய க்ளோஸ் டு ஸ்னேப்பர் டவுன் சைட் ட்ராவலுக்கு தான் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டுங்களா?
மார்க்கெட் எந்த ரவுண்ட் ஃபிகர் நியரஸ்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத பொறுத்தும் இந்த க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவலை பொறுத்தும் தான் ஓடிஎம்ல உங்களுக்கு ட்ரேட் கிடைக்கும். நான் சொல்கிற லாஜிக் புரியுதுங்களா? அப்போ 24,200 க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவலுக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம் முடிவு பண்ணும்போது ஸ்னைப்பர் பிலோ போயாச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்னைப்பர் பிலோ போயாச்சு. அப்போ என்ன பண்ண சொல்கிறோம்? ஐடிஎம் செக் பண்ணுங்க சொல்கிறோம். அப்போ 24,200 இருக்கக்கூடிய ஏடிஎம் கால் ஆப்ஷனுக்கு ஐடிஎம் பார்க்கும்போது 100 பாயிண்ட் மைனஸ் பண்ணணும். 24,100. அப்போ 24,100 கால் ஆப்ஷன் அவனுடைய க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவலுக்கு தான் இந்த ஓடிஎம்மோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் அவனும் ஸ்னைப்பரை பிரேக் டவுன் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்து என்ன பார்க்க சொல்றோம்? நம்ம அடுத்து ஒரு 100 பாயிண்ட் மைனஸ் பண்ண பார்க்க சொல்றோம். 24,000. அந்த 24,000 க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவலுக்கு தான் ஓடிஎம்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நான் சொல்ற லாஜிக்லாம் புரியுதுங்களா? அப்போ இந்த க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவல் நம்மளுக்கு ஓடிஎம்ல ட்ரேட் பண்ண சொல்றோம். சம்டைம்ஸ் இந்த ஸ்னைப்பர் லெவல்ஸ் லோயர் சைடில் பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் சம்டைம்ஸ் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதே ஸ்னைப்பர்ல மேனிப்புலேஷன் பிரேக் அவுட் ஆகும். இதை மூணையும் நீங்க பார்க்க தெரிஞ்சா மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடரை சக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி பார்க்கறது? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சும்மா சும்மா டவுட்லாம் கேட்கக்கூடாது. அதனால தெளிவாக எழுதி வச்சுட்டு நீங்களே ப்ராப்பராகவே சொல்லணும். தமிழ் ஸ்டாக்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு 10 வருஷத்துக்கான ட்ரேடுக்கான கைட்னஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்டுக்கு வரலாம், பிரேக் டவுனுக்கு வரலாம். பிரேக் டவுன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாகவே மாறிட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கும் வித்தவுட் லோயர் சைடு விக். ஓகேங்களா? நான் சொல்கிறத மீன் பண்ண முடியுது எல்லாத்துக்குமே. லோயர் சைடு வந்து பெரிய விக் இல்லாமல் ஒரு சாலிடான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாம பிரேக் ஆஃப் லெவல் சொல்லலாம், பிரேக் டவுன் சொல்றோம். இது ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் பிரேக் அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே பிரேக் அவுட் தான் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பிரேக் அவுட்டை விட லோயர் சைடு விக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ இது பிரேக் அவுட் மாதிரி சினாரி இருந்தாலுமே நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அவசரப்பட்டு ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிடக்கூடாது. மூணாவது ஃபேக் பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா செம்ம ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துருப்பான். நான் தாண்டா பிரேக் அவுட் இந்த உலகத்தைங்கிற மாதிரி கொடுத்துருப்பான். எஸ், நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, செல்லஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க அந்த ப்ரீமியம்ல யோசிப்போம். இமிடியேட்லி என்ன ஆயிரும், ஒரு 10 or 15 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணுவான்னா அப்படியே ஆப்போசிட்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருப்பான். இதுதாங்க பக்காவான ஃபேக் பிரேக் அவுட். ஸோ பிரேக் டவுன், பிரேக் அவுட் மேனிப்புலேஷன், ஃபேக் பிரேக் அவுட். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? முடிஞ்சா? அப்போ 24,100ங்கிறது 24,200ங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிரேக் டவுன் தான். பார்க்க முடியும், எல்லாத்துக்காலுமே பார்க்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எங்கே போய்கிட்டு இருக்கான், 24,000க்கு போயாச்சு. அப்போ மார்க்கெட் 24,000 போனதுனால என்ன பண்ணுறேன், வேற வழி இல்லாமல் 24,000 கால் ஆப்ஷனை பார்க்குறேன். இங்கே என்ன மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு நீங்களே பார்த்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்டே பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட்டாகவும் மாறிடுச்சு. மேனிப்புலேஷன் டர்ன் இன்டு ஃபேக். அப்போ காலையில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, எவ்ரி லெவல்ஸ் ரீச் ஆகும் போது என்ன பண்ண சொல்லியிருந்தோம், கால் ஆப்ஷனுடைய வி ஷேப் ரிவர்ஸில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோமா. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, 24,040 to 24,200, 24,225 லெவல்ஸில் ரீச் ஆகி முடிச்சுட்டானா? முடிஞ்சா? காலையில் 8 o'clock கிட்ட நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். 3:30க்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா. இவ்வளோ நாள் இந்த ப்ரீஷார்ட் அனாலிசிஸ் நம்ம போடலையே, இன்னைக்கு போட்டிருக்கோமே, அது நடந்திருக்கே. நம்மளா மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க பின்னாடி இருந்தா அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட்டை யார் மூவ் பண்ணுறாங்களோ அவங்களோட கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் பேப்பரும் நம்ம தூக்கிட்டு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் மேட்ரு, சிம்பிள். இதானே நடந்துச்சு. இல்லை எங்கள் ட்ரேடு எப்படி ட்ரேட் எல்லாமே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய சைக்காலஜிக்கலும் பொறுத்து. நான் சொல்லுவேன் இந்த இடமே நான் ட்ரேடு தாங்க, இந்த 15 மினிட்ஸ் முடினா ட்ரேடு தான் சொல்லுவேன். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் பரம சீக்கிரட்னு ஒரு கம்பெனியில் போட்டே போடலாம், ஆனால் ஈஸியாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். 24,100 பிரேக் டவுன் ஆயிடுச்சு, 24,000 பிரேக் அவுட் ஆக முடியல. ஓகேங்களா? ஒரு மேனிப்புலேஷனில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த 24 இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் டிசிஷன் எடுக்க முடியல, ஒரு மேனிப்புலேஷனில் இருக்காங்க. இப்போ அதே 24,000 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் உள்ள இருக்காங்க சொல்லிட்டானா. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் ஸ்னைப்பர் லெவல்ஸ் கீழே தானே இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
இதுக்கப்புறம் இதில் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே செல்லர்ஸ் தான் டாமினேஷன். மார்க்கெட் 24,000 கிட்ட ஓப்பன் ஆயிருக்கான். 24,000 கிட்ட ஓப்பன் ஆகும் போது புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஸ்டில் செல்லிங்கில் இருக்கான். புட் ஆப்ஷன் செல்லர் செல்லிங்கில் இருந்தால் என்ன ஆகணும், மார்க்கெட்டு மேலே போகணும். இது 2 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் தான் சொல்லிட்டேன். கால் ஆப்ஷன் செல்லர் செல்லிங்கில் இருந்தால் மார்க்கெட் கீழே போகும். புட் ஆப்ஷன் செல்லர் செல்லிங் இருந்தால் மார்க்கெட் மேலே போகணும். லாஜிக் தானே? அப்போ புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் செல்லிங்கில் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அப்போ மார்க்கெட்டு மேலே தான் போயிருக்கணும். மேலே தான் போயிருக்கு. கால் ஆப்ஷன் விசேப் ரிவர்சல் தான் நடந்திருக்கு. இது காலையிலே சொல்லியாச்சுங்க. கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு காலையிலே. ஓகேங்களா? சரி, சிம்பிள். இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? பிரேக் டவுன், ஃபேக் பிரேக் அவுட், மேனிப்புலேஷன் பிரேக் அவுட் 3 பார்த்தாச்சு. தென் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் அனலைசஸாக சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? நீங்கள் மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்மளுடைய அனலைசஸ் நீங்களும் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 மந்த் எந்த விதமான வீடியோ போடாமல் கண்டினியூஸாக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு நான் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கிற இந்த இடத்துல. ஸோ என்னைக்குனாலும் நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே உத்வேகம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் சொல்லியிருந்தோம். ஐ திங்க் லாஸ்ட் ஏப்ரல் மந்த்தில் கூட பார்த்தீங்கன்னா இன்னுமே சைக்காலஜி கிளாஸஸ் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலை. ஏன்னா சைக்காலஜினாலே வந்து பொறுமையை பற்றி தானே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை 3 மாதம் ஆச்சு. ஸோ ஸ்டில் எவ்வளோ ஒரு பொறுமை இருக்கும், சிலது கோவம் இருக்கும். எது இருந்தாலுமே நம்மளுடைய அடுத்த ஒரு ஜேர்னி அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீக்கெண்டில் வாரம் டிஸ்கஷன் இருக்க தான் போகுது. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டவுட்ஸ் ஆல்ரெடி நம்ம பாஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதுவுமே ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இயர் முடியும் முடியும் எல்லாருமே நான் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறேன், நான் எப்படி திங்க் பண்ணுறனோ அதை மாதிரி திங்க் பண்ணணும். ஸோ இந்த இயர் முடியும் போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும். இந்த நியூ இயர் போகும்போது எல்லாருமே கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக வெளியே போகணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணமும் கூட. அதை நோக்கி நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணுவோம். தென் ரிஜிஸ்ட்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. ஜூலை மந்த்துக்கான ரிஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு வந்து நம்மளுடைய மெயில் ஐடியில் வந்து யாரெல்லாம் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கூகுள் ஷீட் கொடுத்துருப்போம். அப்படி கூகுள் ஷீட் யாருக்கும் வரலன்னா அகைன் ஒன் மோர் டைம் மெயில்